வாடா வா. சார் இந்தாங்க சார். வணக்கம் ஐயா. வணக்கம். கோர்ட்டுக்கு வராம எதுக்கு வீட்டுக்கு கேஸ கொண்டு வரீங்க? சாரிங்க ஐயா, இன்னையோட இந்த அக்யூஸ்டுக்கு ஜாமீன் முடியுதுங்க ஐயா, அதனால தாங்க ஐயா. என்ன கேஸ்? ஐயா, இந்த அக்யூஸ்ட் அங்க நிக்கிற கதிருங்கிறவரோட ஒய்ஃபை கிட்னாப் பண்ணிட்டு போய் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி தாலி கட்ட பாத்துருக்காங்க ஐயா. எப்படியோ அவனை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு போனேன் சார். அங்க என்ன அடிச்சு போட்டு ஐயா, ஊர் பஞ்சாயத்துல செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. சைன் பண்ணியும் கொடுத்திருக்காங்க ஐயா. ஊருக்காரங்க சாட்சியும் இருக்குங்க ஐயா. இன்னையோட இவன் ஜாமீன் முடியுதுங்க ஐயா. அப்புறம் இவன் வெளியே இருந்தா இவங்க வைஃபுக்கு ஆபத்து வரும்னு பயப்படுறாரு. அதனால இன்னைக்கு ரிமாண்ட் பண்ணிட்டா அடுத்த கட்ட விசாரணையை ஆரம்பிச்சிடலாங்க ஐயா. என்ன வக்கீல் சார், நீங்க என்ன சொல்றீங்க? யுவர் ஆனர், என்னோட கட்சிக்காரர் மேல வீண் பழி போடுறாங்க. பஞ்சாயத்துல கூட மிரட்டி தான் சைன் வாங்கியிருக்காங்க. அவர் மேல தப்பில்லைன்னு நிரூபிக்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க யுவர் ஆனர். இப்ப அவருக்கு ஜாமீன் கொடுங்க. ஜாமீன் எப்படி கொடுக்க முடியும்? எவிடன்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருக்காங்களே. ஆல்ரெடி இந்த பையன் செத்து போனதா ஏமாத்தின கேஸ் இந்த பையன் பேர்ல இருக்குல்ல? ஆமா யுவர் ஆனர். வெளியில வந்த கொஞ்ச நாள்ல எப்படி பண்ணிருக்கான். இவரை வெளியே விட்டா இவரோட ஒய்ஃபுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதனால ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது. மேடம், தேடி பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டேன் மேடம். தடி மாடுங்க. ஒரு சின்ன பொண்ணை பாத்துக்க தெரியல, அவளை தப்பிச்சு ஓட விட்டுருக்கீங்க. டேய், அவளை பாத்துக்கிறத தவிர அப்படி என்னடா வேலை இருக்கு உங்களுக்கு? அவன் மட்டும் யாருக்கிட்டயாவது போய் உண்மையை சொல்லியிருந்தா போலீஸ் வந்து எல்லாரையும் மொத்தமா தூக்கிட்டு போயிருப்பாங்க. என் வேலை முடிகிற வரைக்கும் இந்த பொண்ணு இங்க இருந்து எங்கேயும் போக கூடாது. திரும்ப இந்த மாதிரி ஏதாவது ஆச்சு, உங்க மொத்த பேரையும் கொன்னுடும். இன்னொரு தடவை இந்த பொண்ணை தப்பிக்க வச்சீங்க, அவ்வளவுதான். ஏய், இவகிட்ட இருந்து யாரும் நகரக்கூடாது. வேலை முடிகிற வரைக்கும் ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. சரிங்க. எதுவா இருந்தாலும் போன் பண்ணுங்க. சரிங்க சார். வாமா போலாம். சொல்லு கதிர். மாயா, அந்த கார்த்திகை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அப்படியா? நல்ல விஷயம்தான். அதை நினைச்சு சந்தோஷப்பட முடியல மாயா. ஏன், என்னாச்சு? அந்த கார்த்திக் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட உன் குடும்பத்துல ஒரு உயிர் போகுதுன்னு சொல்லிட்டு போறான். என்ன சொல்ற? ஆமா, ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. நான் அந்த புவனேஸ்வரியை ஃபாலோ பண்ணி தான் வந்தேன். இங்க சிங்கநல்லூர் பக்கத்துல இருக்கிற ஒரு பங்களாவுக்கு பசுபதியும் புவனேஸ்வரியும் வந்தாங்க. நானும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். உள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்திலே கிளம்பிட்டாங்க. என்னன்னு ஒண்ணுமே புரியல மாயா. பங்களாவுக்கு எதுக்கு போனாங்க தெரியல, ஆனா கண்டிப்பா ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க. கதிர், கார்த்திக் வேற ரிமாண்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்ற. அந்த புவனேஸ்வரி அன்னைக்கே மிரட்டிட்டு போனா. கண்டிப்பா நம்ம வீட்ல இருக்கிற யாரையாவது ஏதாவது செய்ய பாப்பா. எனக்கும் அதான் தோணுது.
அவங்க பண்ணிருக்கிற பிளானுக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அப்போ உள்ள என்ன இருக்கு, என்ன பிளான் பண்றாங்கன்னு எப்படியாவது தெரிஞ்சுக்கோ. இல்லனா நம்ம வீட்ல நடக்கிற பூஜையை தடுக்கிறதுக்கு கூட அவங்க ஏதோ பிளான் பண்ணிருக்கலாம்ல. நீங்க எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. இங்க நான் பாத்துக்கிறேன், ஆனா நீ ஜாக்கிரதையா இரு. என்னன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சு எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? நான் இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்றேன். சரி. எதுக்காக புவனேஸ்வர் இந்த சின்ன குழந்தைய கடத்திருப்பா? இதுக்கும் நம்ம மாமா வீட்டு பூஜைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. ஆனா அதுக்கு அந்த பொண்ணை கேட்டாதான் தெரியும். டேய் மணி, காடை வேமா போடுறா. இத போடுறேன், இந்தா நீ போடு. அண்ணி, அவ வெளியே போறா பாருங்க. போன்ல யார்கிட்டயும் பேச போறான்னு நினைக்கிறேன். சரி, அவ என்ன பண்ணாலும் நம்ம இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. நம்ம கவனத்தை தசை திருப்ப பாக்குறா. நாம இங்கிருந்து போக கூடாது. சொல்லு கதிர். மாயா, அந்த புவனேஸ்வரி ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கா.